போய் நீயே கட்டி போட்டுக்க போ. கொஞ்ச நேரத்துல வேலை வளர்த்து போயிட்டேன். இப்படி இவ்வளவு சீக்கிரம் வந்தீங்க? சீக்கிரமா வாய் இருக்கிறதுனால விசாரிச்சுக்கிட்டு இந்த வயசுலயே வந்து சேர்ந்தேன். பெருசா சொல்லிட்டீங்க, குழந்தைய கேட்டா கூட விலாசம் சொல்லணும்னு. குழந்தைய கேட்டா அப்பா அப்பா அசிங்கம் நடு ரோட்ல. சரி பெரியவங்களை கேட்டா தெரியாதுன்றான், தெரிஞ்சவங்களை கேட்டா வேற வேலை இல்ல அப்படின்னு சொல்றான். பக்கத்து வீட்டுக்காரன் அப்படி ஒரு ஆளே இல்லைன்னு. எங்க உங்க அப்பா பேரு லேட் கோயின்சாமியா? ஐயோ ஐயோ, எங்க அப்பா உயிரோடு இருக்காரு. எங்க அப்பாவுக்கும் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் சண்டை. ஐயோ சண்டையா? உங்க அப்பாவுக்கு எங்கெல்லாம் காயம்? அது இல்லைங்க, அந்த கிழவை எப்ப பார்த்தாலும் தென்னல் கிட்ட நின்று வீட்டு மாடியவே பாத்துட்டு இருக்காரு. பாத்துட்டு போறான். கிழவன் பார்த்தனால என்ன மாடி விழுந்துவா போகுது? இந்த மாடியில் தானே நான் இருக்கேன். அந்த காலத்துல வயசான ஆளுங்க மோட்சத்துக்கு போறதுக்காக மேல பாத்துட்டு இருந்தாங்க. இந்த காலத்துல வயசான ஆளுங்க பிறந்த ஜன்னல் மூடாம தெருவையே பாத்துட்டு இருக்காங்க. என்னங்க ஜன்னல் சாத்திருக்கா? சாத்திருக்கு, கதவு திறந்திருக்கு. சித்ரா, ஓவியம் வேணும்னு கேட்ட இன்னைக்கு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஒரு காகிதத்தை கெடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீ கேட்டது நான் கொடுத்தேன். நான் ஒண்ணு கேட்டா நீ கொடுப்பியா? என்ன கேளுங்க. எனக்கு எவ்வளவோ வேணும், நான் சொல்லித்தானே கொடுக்கணுமா? தானே புரியும். புரிய முடியாது, சொல்ல தெரியுது. அப்படி பார்க்காதே, அப்படி பார்க்காதே. எனக்கு வெக்கமா இருக்கு, எனக்கு வெக்கமா இருக்கு. சித்ரா, எனக்கு ஒரே ஒரு பிரஷ் கொடுப்பியா? சித்ரா, மூஞ்சியவே காமி. நீங்க எது எதையோ கேட்பீங்க. எதா? காதல். காதல் பிரஷ் வேண்டாம், காதலியே கொடு. தொடு 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 தொடு. ஐயோ ஐயோ அப்புறமா வாப்பா. அவ இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல நான் வீடு கட்டணும் பாரு. இன்னாடிக்கணும் தோட்டத்தை. ஏன் கருப்பையா அந்த கிழவன் ஜன்னலை மூடுறானா இல்லையான்னு கேடுறான். நான் கிழவனையே திட்டிட்டு வரேன். ஒரு வாலிப பைய வீட்டுக்கு நடுவுல வந்து உட்கார்ந்து ரெட்னங்கால் போட்டுட்டு உட்கார்ந்துக்கிறேன். எந்திரா பையல போடா வழியில. அப்பா, அவர்தான் கலைச்செல்வன். இருந்தாலின்னு தெரியாம மரியாதை இல்லாம பேசிட்டேன். நான் ஒரு மடப்பையன் அவன். கோச்சிக்காதீங்க தம்பி. சொல்லிட்டீங்களே நீங்க இன்னொருடைய மகன், அப்புறம் எப்படி கோச்சுக்கிறது? என் பொண்ணு உங்களை பத்தி எல்லாத்தையும் சொன்னா. பிரஷ் கட்டின சொல்லிட்டாளா? ஓவியம் எழுதுனது. ஏன் தம்பி அப்படி ஒரு நாளைக்கு எத்தனை ஓவியம் எழுதுது? பெயிண்ட் தீர்ற வரைக்கும் எழுதுவேன். பெயிண்ட் எப்ப தீரும்? போட்ட படம் சரியா வரலன்னா பெயிண்ட் மாதிரி அது மேல தவிர்த்துருவேன். என்னங்க நீங்க ஒரு நாளைக்கு 1000 படத்துக்கு மேல எழுதுவேன். அரே அப்பா, 1000? அப்படி ஒரு படத்துக்கு என்ன ரேட் வாங்குறேன்? அது படத்தை பொறுத்து வாங்குவேன், இடத்தை பொறுத்து வாங்குவேன். படத்தை பொறுத்து எவ்வளவு வாங்குவேன், இடத்தை பொறுத்து எவ்வளவு வாங்குவேன்? விட மாட்டீங்க போல் இருக்குது. நான் ஒரு படப்பையனே. இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டா உள்ளதை சொல்லுவியா? உள்ளத சொன்னா ஒரு கலைக்கு விலையே கிடையாதுப்பா. ஆமாங்க, காலனா சம்பாதிக்கிறேன். என்ன தம்பி பொட்டி வச்சுக்கிறேன்? ஓவியம் எழுதுறதுக்கு முந்தைய எனக்கு இந்த தொழில் தான். ஏன் தம்பி கலைச்செல்வேங்கிற பேரு பிறக்கும் போதே வச்சதா இல்ல இடையில வந்ததா? பிறக்கும் போது யாருங்க பேரோட பிறக்கிறாங்க? இந்த பேரை நானே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன். பேர் எடுக்கிறதுன்னா கொஞ்சம் கஷ்டமா? என்ன எடுத்துக்கோ. பேர் எடுத்தீங்களா? ஆமா, மீனா பசார்ல ஒரு கடை வச்சிருந்தேன். நினைச்சேன் ஆளை பார்த்த உடனே பசார்ல இருந்து புடிச்சிட்டு வந்த மாதிரி இருக்குதுன்னு. இடி மின்னல் மழை. நீங்க தான் கட்டுரை எழுதுறீங்களா? சோன்னு மழை பெஞ்சிருக்கு. ஜனங்கள்லாம் திண்டாடி தெருவில் நின்னாங்க. பார்த்தேன், கப்பல் கப்பலா வரவழைச்சு நாணயமான முறையில வீடு புகுந்து. நாணயமான முறையா? ஒரு குடை 2 ரூபாய் அப்படின்னு வித்தேன். ஊர் ஜனங்கள்லாம் சந்தோஷப்பட்டு அதுல இருந்து கொடை வள்ளல் கோவிந்தசாமி அப்படின்னு என்ன கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. நான் ஒரு மடப்பயப்பாவன், இன்னொருத்தர் மகன். நான் போய் உங்களை கொடை வள்ளல் கோவிந்தசாமின்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது குடை வள்ளல் கோவிந்தசாமின்னு. ஒன்னாயிட்டான் உட்கார்றது. அப்புறம் ஒண்ணு நிக்குது. அது கிடக்கட்டும், அது வேண்டாம். வேண்டாமா? ஏங்க இந்த ஜன்னல் மூடிட்டானா பார்க்க வேண்டாம்? ஆமா ஐயா, போங்க போங்க போங்க. அடப்பயமா வாங்குறேன், இதுல புத்திசாலித்தனமா இருக்கான்.
கண்ணிட்ட ஓவியம் போடும்போது நீங்க ஏன்டா கிட்ட இருந்தீங்க? அதனாலதான் பட்டது. இதற்கு பேர் ஓவியமா? ஆமா. என்னடா கண்ணங்கரேன்னு மொழிய வச்சிருக்க, ஒண்ணுமே புரியல. என்னடா புரியல? இதுக்கு பேரு தான் கும்மிரட்டு. இந்த மாதிரி எழுதுறதுக்கு தான் மாடர்ன் ஆர்ட்ஸ்னு பேரு. இது மாதிரி எழுதுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும் தெரியுமா? பக்தா, என் ஓவியத்தை பார்த்து கேவலமா பேசுறீங்க. அப்படி நீ என்ன எழுதி கிழிச்சிருக்கிற? 68வது வருட புதுமையாக இந்த வருஷத்திற்காக இந்த புதுமை எழுதியுள்ளேன். எப்படி பிள்ளையார் உனக்கு புதுசா? வருஷா வருஷம் இவரையே எழுதுற, கேட்டா புதுமைன்ற. அப்படி என்ன புதுமையை கேட்டா வேட்டியத்தான் விதவிதமா போட்டு வைக்கிற. போன வருஷம் நைலாஸ்ல வேட்டி போட்டிருந்த, இந்த வருஷம் சென்னின் வேட்டி கட்டி இருக்கிற. அடுத்த வருஷம் எப்படி வருமானம் இங்கே கட்டிட போறியா? பக்தி படம் எழுதுற, கொஞ்சம் ஒழுங்கா எழுதப்பா. அவங்க என்ன எழுதுற? உள்ள நீச்சல் எழுது. உள்ள நீச்சலாட எழுதுறது கவர்ச்சி படம். இதுக்கு ஒரு திரையா? எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு மோசம், எவ்வளவு கண்டாவி. அந்த காலத்துல பக்தி படமா பார்த்து 60 வயசுல கணவனானானுங்க. இந்த காலத்துல கவர்ச்சி படமா பார்த்து 20 வயசுலயே பேரம் பேட்டி எல்லாம் எடுத்து கணவராயிரானுங்க. ஜனங்களை கெடுத்துறாதீங்கடா, நல்ல படமா எடுத்துக்கடா. நீ தெரியலடா. ஹிஸ்டாரிக்கல். நீ என்ன ஜனங்கள் மதிக்கிற 2 பேரை ஓவியமா எழுதியிருக்கேன். அதான் அப்பா. இங்க பாரப்பா, கட்டபொம்மன், மதுரை வீரன். எம்ஜிஆர் சிவாஜி படம் போட்டிருக்க. உண்மையான மதுரை வீரன் கட்டபொம்மன் யாரா பாத்திருக்கா? இவருதான் கட்டபொம்மன், இவருதான் மதுரை வீரன். ஜனங்களை புரிஞ்சுக்கிட்டவன், உழைக்க தெரிஞ்சவன், முதலாளி. வரல வல்ல. இந்த சத்தம் சோமு வந்தா உள்ள வர சொல்லு. அமாவாசை. சோமு 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 அப்படி என்ன பிரமாதமாக எழுதி விட்டான் அவன். கலைஞனுக்கு பொறாம புத்தி கூடாதா? அடுத்தவன் வாழ்றத பார்த்து பெருமைப்படு. அடடே சோமு வா, பாப்பா உள்ள போப்பா, முதலாளி கூப்பிடுறாரு.